நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முறை மாரடைப்பு வந்த நோயாளியா நீங்க? அல்லது ஒரே ஒரு முறை மாரடைப்பு வந்து அதிலிருந்து தப்பித்தவர்கள் உங்க குடும்பத்துல இருக்கிறாங்களா? உங்க நண்பர்களாக இருக்கிறாங்களா? அவங்கள எப்படி நீங்க பார்த்துக்கணும்? இல்ல அவங்க எந்த மாதிரி அவங்க உடம்ப வந்து கேர் பண்ணிக்கணும்? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னா, அது உங்க மூளைக்கு ரத்த விநியோகத்த நிறுத்திடும். இந்த மாரடைப்பு ஒரு முறை வந்துடுச்சு, அதுலருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்க உடல் ஆரோக்கியத்துல நிச்சயமா கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறை மாரடைப்பு வந்த பிறகு உங்க உடல் ஆரோக்கியத்த நீங்க எப்படிலாம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். உணவுல சிறப்பு கவனம். அதாவது நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறதுல கூடுதல் கவனம், சிறப்பு கவனம் தேவை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எப்படி வேணா ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கலாம். தோன்றத சாப்பிட்டுட்டு நினைச்ச நேரம் ஒரு டைமிங் மெயின்டைன் பண்ணாம, ஒரு ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணாத ஒரு பெர்சனாக இருக்கலாம். ஆனா இனிமே ப்ராப்பரான ஒரு டயட் அண்ட் டயட் சார்ட் நீங்க ஒரு டயட்டீஷியன் கிட்டயும், உங்களுடைய மருத்துவரையும் கலந்து ஆலோசித்து நீங்க வந்து மெயின்டைன் பண்றது அவசியம். குறிப்பா உங்களுடைய டயட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய புதிய வகை பழங்கள் சேர்த்துக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு அளவோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகள் இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கணும். அண்ட் இத விட மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஃப்ரோசன் ஃபுட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் இத நீங்க முற்றிலும் தவிர்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்மோக்கிங் ஹேபிட்ட கம்ப்ளீட்டா குவிட் பண்ணணும். ஏன்னா ஸ்மோக்கிங் திரும்பவும் மாரடைப்பு வரத்துக்கு வழிவகுக்கும். மேலும் அது உங்க இதயத்த செயலிழப்பு செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கும். அதனால நீங்க ஒரு ஸ்மோக்கராக இருக்கிற பட்சத்துல கம்ப்ளீட்லி நீங்க ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும். முழுவதுமாக புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நீங்க கைவிட்டுடணும். அது மட்டும் இல்ல, செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கும் இல்லாத மாதிரி நீங்க பாதுகாப்பாக இருக்கணும். அதாவது வேற யாராவது ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னாலும், உங்க பக்கத்துல உங்க நண்பர்கள் யாருன்னா ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்க இருக்கவே கூடாது. அந்த புகை உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆகவே ஆகாது. அந்த புகை நீங்க சுவாசிக்காத மாதிரி நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்கிறது. கட்டாயமா லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் அப்படிங்கிறது நீங்க செய்யணும். ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா அது மீண்டும் வந்து உங்களுடைய இதயத்தை, உங்களுடைய ஹார்ட் பீட், ஹார்ட் ரேட் எல்லாம் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ், அதாவது கம்மி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப இப்போ வாக்கிங்கோ, மைல்ட் ஜாகிங்கோ இந்த மாதிரியாச்சும் கட்டாயம் தினம்தோறும் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது உங்களுடைய இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெகுலர் ஹெல்த் செக்கப், ரெகுலர் மருத்துவரிடம் ஆலோசனை இதை நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஜுரம் வந்துச்சு அப்படின்னா கூட, எவ்வளோ பெரிய ஜுரம் வந்தால் கூட மேக்ஸிமம் நான் மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை தான் வாங்கி போடுவேன். ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே மாட்டேன், டாக்டர் கிட்ட காலடியே வைக்க மாட்டேன்னு விடாப்பிடியாக அடம் பிடிக்கிறவங்களாம் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு முறை மாரடைப்பு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாஸ்டர் செக்கப்பாக இருக்கலாம், ரெகுலராக ஹெல்த் செக்கப். அதுவும் உங்களை ஏற்கனவே வந்து நீங்கள் ரெகுலராக விசிட் பண்ணுற டாக்டர், ஏற்கனவே உங்களுக்கு மாரடைப்பு வந்தப்போ உங்களை ட்ரீட் பண்ண டாக்டர் கிட்ட நீங்கள் ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸ் எடுத்துக்கிறது கட்டாயமான ஒன்று. ஏன்னா இந்த பிபி அளவு, நீரிழிவு நோய், அதுக்கப்புறம் அதிக கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தான் திரும்பவும் மாரடைப்பு வராது. அப்படி இதில் எந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் திரும்பவும் மாரடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் செகண்ட் அட்டாக் அப்படின்றது அதனுடைய பாதிப்புகள் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது. இன்னும் இந்த மாதிரி பல பயனுள்ள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.